ஏங்க சொல் தாமரை. உங்களுக்கு பர்த்டேன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டுருந்தேன்ல. ஆமாம், அதுக்கு நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தாங்க. ஆமாம். அதாவது பார்த்தோன்னா இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு 800 பேரும், ஃபேஸ்புக்கில் வந்து ஒரு 1200 பேரும், ப்ளஸ் அது இல்லாமல் வந்து டிக்டாக்ல வந்து ஒரு 50 பேர் வந்து விஷ் பண்ணியிருந்தாங்க. ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு 2000 பேர் வந்து எனக்கு வந்து விஷ் பண்ணியிருந்தாங்க பர்த்டே விஷ். நான் வந்து சிம்பிளாக தான் அன்றைக்கி சொன்னேன், அதாவது பர்த்டே வந்து இப்படி தான் இருக்கும், எதாக இருந்தாலும் நாங்கள் தான் பண்ணணும் உங்களுக்கு அப்படின்னு. ஆனால் பரவாயில்ல, நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தாங்க. இதில் இன்னொன்று என்னன்னா, நிறைய பேர் வந்து எனக்கு விஷ் பண்ணணும்னு நினச்சிருந்துருப்பாங்க. ஆனால் அவங்க வேலை பிஸிலையோ இல்லை வீட்டு பிஸிலையோ அவங்க பிஸி ஆகிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி. விஷ் பண்ண எல்லாருக்கும் நன்றி. விஷ் பண்ணணும்னு நினச்சவங்க எல்லாருக்கும் நன்றி. இந்த வாட்டி தான் உங்களுக்கு 2000 பேர் விஷ் பண்ணியிருக்காங்க. ஆமாம், இது வரைக்கும் ஓவராலாக வந்து இந்த எத்தனை வயசு மறந்து போகுது, 39 வயசு கிட்ட வந்துச்சு. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2000 பேர் விஷ் பண்ணது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். எல்லாமே இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சோஷியல் மீடியாவால் வந்த அன்பு, ஆதரவு, அரவணைப்பு எல்லாமே எல்லாமே எங்கள் ஒய்ஃபால தான். அதை வந்து நான் சவுண்டாக வேற சொல்லிடணும். ஆமா, இது எல்லாமே ஒய்ஃபால் தான் வந்தது. உண்மையை ஒத்துக்கணும்ல. அதில் ஒருத்தர் வந்து செல்வமணிக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் போட்டிருந்தாரு, எஸ்னா என்ன, அது வந்து நல்லா இருந்தது, சூப்பரா பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி நிறைய பேர் நிறைய டிஃப்ரெண்டாக விஷ் பண்ணியிருந்தாங்க, கவிதையெல்லாம் சொல்லியிருந்தாங்க. இந்த நேரத்தில் எல்லாருக்கும் நன்றி. விஷ் பண்ண உங்க எல்லாருக்கும் பெரிய நன்றி. ஓகே.